அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வருகை புரிந்துள்ளார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் இவர்களுடைய சந்திப்பு நடைபெற்று வருகிறது. பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பியூஷ் கோயலை எஸ்பி வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் வரவேற்றுள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. இன்னும் ஓரிரு மாதங்களிலேயே தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று காலை தமிழகம் வந்த பாஜக சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட இணை பொறுப்பாளர்கள் இன்று காலை தமிழகம் வந்திருந்தனர். அவர்கள் முன்னதாக சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் பணிகள் தொடர்பாக பாஜக நிர்வாகிகளுடன் மைய நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் நடத்தியிருந்தனர். அதில் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போன்று இணை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பல்வேறு பாஜக நிர்வாகிகள் பங்கேற்றனர். குறிப்பாக தேர்தலை எப்படி கையாள்வது, அதே போன்று தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் பாஜக தலைமை அலுவலகத்தில் பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே பியூஷ் கோயல் இபிஎஸ்ஐ சந்திப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது எம்ஆர்சி நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இபிஎஸ் உடன் பியூஷ் கோயல் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். குறிப்பாக லீலா பேலஸிற்கு வந்து பியூஷ் கோயலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அதே போன்று அதிமுக சார்பில் வந்தவர்களையும் பாஜக நிர்வாகிகள் வரவேற்ற காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். தற்பொழுது அதிமுக பாஜக இடையே பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்துள்ள நிலையில் தொகுதி பங்கீடுகள் தொடர்பாக ஒரு முக்கிய முடிவு எட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அதிமுகவிலிருந்து விலகியவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய அரசு வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இது தொடர்பாகவும் இன்றைய தினம் இபிஎஸ்ஸிடம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றே கூறப்பட்டிருக்கிறது. அதன்படி டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டோரை அதிமுகவில் மீண்டும் இணைப்பது தொடர்பாகவும் இந்த பாஜக அதிமுக கூட்டணியை விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தையானது நடத்தப்படும் என்றே கூறப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீட்டை பொறுத்தவரை பாஜக சார்பில் ஏற்கனவே 50 இடங்கள் கேட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இபிஎஸ் தரப்பு ஏற்கனவே அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் தற்போது பியூஷ் கோயல் மீண்டும் அதனை வலியுறுத்தி தொகுதி பங்கீடுகளை கேட்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்து பாஜகவிற்கு 30 இடங்கள் ஒதுக்கலாம் என்கிற அடிப்படையில் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அவர்கள் கேட்கும் 50 இடங்கள் ஒதுக்கப்படுமா அல்லது எந்தெந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை இபிஎஸ் கேட்பார் என்கிற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருவதாகவே கூறப்படுகிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை தொகுதி பங்கீடு, தேர்தல்களை கையாள்வது, அதே போன்று அதிமுகவிலிருந்து விலகியவர்களை மீண்டும் இணைத்து கூட்டணியை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றே கூறப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் அதிமுக பாஜகவிடையே எத்தனை தொகுதிகள் பங்கீடு செய்யப்பட்டுள்ளன என்பது தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திக்க உள்ளார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் இவர்களுடைய சந்திப்பு நிகழ்வானது ஏற்பட்டுள்ளது. பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமியும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகள், கூட்டணி விரிவாக்கம் தொடர்பாகவும் இருவரும் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக, தேமுதிகவை கூட்டணியில் இணைக்கும் முயற்சிகள் தொடர்பாக ஆலோசிப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது.
முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமியும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகள் கூட்டணி விரிவாக்கம் தொடர்பாகவும் இருவரும் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக தேமுதிகவை கூட்டணியில் இணைக்கும் முயற்சிகள் தொடர்பாக ஆலோசிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக இருவரும் தனித்தனியே தங்களது கட்சி மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க பியூஷ் கோயல் வருகை புரிந்துள்ளார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்தித்துள்ளார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் இவர்களுடைய சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பியூஷ் கோயலும் தற்போது சந்தித்திருக்கிறார்கள். இவர்களுடைய சந்திப்பு என்ன காரணத்திற்காக ஏற்பட்டுள்ளது? இது குறித்தான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் சார். எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்வது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவர்கள் பேச்சுவார்த்தையை இன்று தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த 2024 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக தனியாகவும் பாஜக தலைமையிலான என்டிஏ தனியாகவும் போட்டியிட்டதன் விளைவாக ஒரு பெரும் தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. எதிர்வரும் 2026 அத்தகைய தோல்வி வந்துவிடக் கூடாது என்பதற்காக இணைந்து பயணித்தால் வெற்றி நிச்சயம் என்ற கருத்தின் அடிப்படையில் அவர்கள் இந்த தேர்தலை இணைந்து எதிர்கொள்வது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில யார் யார் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது, யாரெல்லாம் என்டிஏ அணியில் எந்தெந்த கட்சிகளை சேர்த்துக் கொள்வது என்பது குறித்து பேசுவார்கள் என்று தெரிகிறது. இதையும் தாண்டி டெல்டா மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா ஆதரவு வாக்குகள் நிறையவே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 தொகுதிகள்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக இந்த வாக்குகள் இருக்கும். எனவே அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று ஒருங்கிணைந்த ஒற்றுமை மிக்க வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்கி அதில் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தாக்கம் மத்திய பாஜகவுக்கும் மாநில பாஜகவுக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பியூஷ் கோயல் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த கருத்தை வலியுறுத்துவார் என்றும் கூறப்படுகிறது. அதை எந்த அளவிற்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வார் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது சகோதரி. அடிக்கடி டெல்லி சென்று டெல்லி தலைவர்களை அண்மையில் கூட திரு எஸ் பி வேலுமணி சி.வி. சண்முகம் சென்று திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்த பொழுது இந்த ஒருங்கிணைப்பு தொடர்பாக அவர் வலியுறுத்தி அனுப்பியதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்தது. எனவே ஒரு ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த வலிமையான அதிமுகவை உருவாக்குவது குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்படுமா அல்லது வெறும் இடப்பங்கீடு பாஜக அதிமுக இடப்பங்கீடு மட்டுமே பேசப்படுமா என்பது தெரியவில்லை சகோதரி. ஓகே சார். பாஜக அதிக இடங்களை கேட்க போவதாக தகவல் வெளியாகி இருக்கு. இதற்கு அதிமுக ஒத்துக்குமா அப்படின்னும் ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமாக 70 தொகுதிகளை கண்டறிந்து இந்த 70 தொகுதிகள்ல 50 தொகுதிகளில் நிச்சயம் பாஜக இந்த முறை போட்டியிட வேண்டும் என்று விரும்புவதாகவும் அந்த பட்டியலை டெல்லியில அமித்ஷாவிடம் கொடுத்து அந்த பட்டியல்
அதிமுக தரப்புக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும், இதுல குறிப்பாக இன்றைக்கு 65 அதிமுக எம்எல்ஏ இருக்காங்கல்ல, இதுல சிட்டிங் எம்எல்ஏஸ் ஒரு 18 20 எம்எல்ஏக்கள் 2021 இரட்டைலையில் நின்று வெற்றி பெற்ற அந்த தொகுதிகளை பாஜக குறிவைத்து, இந்த தொகுதிகளில் எங்களுக்கு கூடுதல் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எனவே இந்த தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடியிடம் வலியுறுத்துவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல எவ்வளவு இடங்கள் எத்தனை என்பது நிச்சயம் இப்போதைக்கு முடிவுக்கு வராது. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக அநேகமா ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்துல தான் அது வரும். அது வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்கும் சகோதரி. ஓகே சார், விலகியவர்களை இணைக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து சார்? இல்ல, அதுதான் நீங்க கடந்த 2024 தேர்தலில் என்டிஏவுக்கு கிடைத்த அந்த வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 18% 19% வாக்குகள் என்பது 10% மேல டெல்டா தென் மாவட்டங்கள்ல திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன் இவர்களுடைய ஆதரவு வாக்குகள் தான் பாஜகவுக்கு கிடைத்தது. அப்ப அந்த 10% வாக்குகள் மீண்டும் இந்த அணிக்கு கிடைத்தால் மட்டுமே 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்பதுதான் கள யதார்த்தம். எனவே அதற்கு எடப்பாடி ஒப்புக்கொள்வாரா? ஒப்புக்கொண்டால் மட்டுமே தான் 2026 வெற்றி சாத்தியம். ஏனென்றால் இன்றைக்கு புதிதாக தமிழக அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற தவேகா விஜய், அவரு எத்தனை சதவீத வாக்குகளை பிரிப்பார், எங்கிருந்து பிரிப்பாரு தெரியல. அவர் தொடர்ந்து திமுக வெர்சஸ் தவேகா என்றுதான் களமாடி வருகிறார். அப்ப கடுமையாக திமுகவை எதிர்ப்பதற்கு டிவிக்கு தயாராக உள்ள நிலையில் அந்த வாக்குகள் பெருமளவு பிரிந்து செல்ல அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் அங்கும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்ட விலகி சென்றவருடைய ஆதரவு வாக்குகளும் இருக்கிறது. இந்த வாக்குகளை இழந்த நிலையில் வெற்றி சாத்தியமில்லை என்பதை எடப்பாடி உணர்ந்தால் இந்த ஒருங்கிணைப்புக்கு ஒப்புக்கொள்வார். இல்லை என்றால் நிச்சயமாக அதாவது திமுக அணியினுடைய வாக்குகள் ஒரு சேர அவர்களுக்கு கிடைத்து எதிர் வாக்குகள் 3-4 அணிகளாக பிரிகின்ற பொழுது திமுக எளிதாக வெற்றி பெற்றுவிடும். எனவே வாக்குகள் சிதறாமல் இருக்க வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற கருத்தாட்டம் தான் பாஜகவில் அதிமுக பயணிக்கிற எல்லோருக்குமே இருக்கிறது. திரு எடப்பாடியுடைய நிலைப்பாடு என்ன என்பது நமக்கு விரைவில் தெரிஞ்சிடும் சார். ஓகே சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி 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 சார். பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமியும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் பணிகள், கூட்டணி விரிவாக்கம் தொடர்பாகவும் இருவரும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக தேமுதிகவை கூட்டணியில் இணைக்கும் முயற்சிகள் தொடர்பாக ஆலோசிப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.